நீங்க எங்க இருந்து வரீங்க? குருவாயூர். பேர் என்ன? அர்ஷாத். சூப்பரா சொல்லலாம். அர்ஷாத். அர்ஷாத். ஓகே. ட்ரில்லிங் இருக்குமா? கிடையாச்சு. ஆனால் இப்போ ஓகேங்க, ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த ரைட்டா? ஓகே ஓகே. இது எந்த ஊர்? இது மேலாடி. மேலாடியா? மேலாடிடா, மேலாடி. மேலாடியா? ஸோ இது வந்து மேலாடின்னு ஒரு ஏரியாங்க. கேரளா தானே இதுவும்? கேரளா தான். ஏண்டா வரையிலிருந்து 10 2 கிலோமீட்டர் கூட வரல. இது தமிழ்நாடு மாதிரி பேசுகிறேன். இருக்கலாம். இருக்கு. இல்லை, நம்ம எப்படி இந்த கொழுக்கு மலையில் எந்த பக்கம் இந்த பக்கம் கேரளா தமிழ்நாடு பிரிஞ்சிருக்கு. அது இது ஓகேடா. கொழுக்கு மலை ஓகே. அந்த மாதிரி தான் இங்கே மலை மட்டும் தான் புரியுது, ஆள் புரியல. எங்கே போகிற வீடு? ஏதாண்டா நேரம் நிறுத்துறா. சரி ஓகேங்க, இருங்க, நான் என்னென்ன பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். கூப்பிட்றாங்க நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே நம்ம கிளம்பியாச்சு. சரியான வீடு. கேரளாவில் என்ன ஸ்பெஷல்னால் ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். எல்லா பக்கமும் ஒரு பக்கம் வரும்போது இறங்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் வரும்போது மேடாக இருக்கும், வரும்போது போகும்போது இறங்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் மலையில் தானே கட்டியிருக்காங்க, அதனால் ஸோ அப்படி தான் இருக்கும். எந்த ரூட்டு ப்ரோ? அந்த ரூட்டு தானா? ஸோ இதிலே தான் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வேறு பார்க்கணுங்க. கேரளாக்குள்ளெல்லாம் கேமராலாம் அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. கேமரா மீன்ஸ் இந்த ஹெல்மெட்டில் மூவ் பண்ணிட்டு விட்டுறது அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. யாராச்சும் போலீஸான பார்த்தா தான் இருக்குது நமக்கு. பார்த்துக்கலாம், பார்க்காத வழி பிரச்சனை இல்லை, பார்த்தாங்கன்னா கழட்டி மட்டும் உள்ள வச்சுக்கலாம். ஆனால் கேரளாவில் வந்து ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும். நம்ம தமிழ்காரங்களை பார்த்தா கொஞ்சம் அப்படி இருக்குங்க. நேற்று அப்படி தான் பெட்ரோல் போடலான்னு சொல்லி பெட்ரோல் பங்கு போயிருந்தோம். ஸோ நம்ம தான் முன்னாடி போய் நின்றோம். ஆனால் பக்கத்தில் இன்னும் 2 வண்டிக்காரங்க ரொட்டி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போட்டு பெட்ரோல் போட்டாங்க. நம்ம கேட்ட விட்டு இருப்பா போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானே இது பெருசாக கண்டுக்கல. உண்மையா நானும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலைங்க. நானும் சரி அப்படியே பெட்ரோல் போட்டு வந்துட்டேன். எல்லா ஏரியாவிலும் இப்படி தான் இருப்பாங்க போல். மிடில் பிரிட்ஜ், சின்ன பிரிட்ஜு. இப்போலாம் சீசனுங்க, அதனால் ட்ராவலர்லாம் நீங்கள் நிறைய பேர் வராங்க. பயங்கரமாக இருக்குது. ஜில்லுன்னு காற்று லைட்டாக இப்போ தாங்க வெயிலே வருது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் இங்கே வெயிலே பார்க்குறேன். ஆமாம், அங்கே டென்ட் ஸ்டேயில் பண்ணும்போது நம்ம கிளம்பும்போது சரியான மழை வந்துச்சு, பார்த்துருப்பீங்கல்ல. அங்கேயும் மழை வரும்போது அப்படியே மழை வந்துருச்சு. வண்டியாக ஓட்டம்ல ஃபுல்லாக இத்தனைக்கு வேறு இங்கே மிஸ்ட்டு வேறு. அதனாலேயும் கேமராவில் கழட்டி வச்சிட்டேன். சின்ன ரோடும்புல போட்டு கோயிலுக்கு போவாங்க போகலாம். சரி ஓகே, இருங்க. ஏன் அங்கே வேணாம். சரி இருங்க, நான் என்ன பார்த்து பேசிட்டு அப்புறம். ஸோ அவர் வந்து வரல போலங்க, லேட்டாக ஏதோ ஒர்க்கில் இருக்கார் போல். ஸோ நம்ம அப்படியே என்ன ஸ்ட்ரெயிட்டாக இறச்சி போகிறதாங்க. நேற்று வந்து ஒரு 2 சம்பவம் ஆகி போச்சுங்க. ரைட்டு போகும். ஓகே ஓகே. பூக்கடையிலேருந்து ரைட்டு எவ்வளோ ஜீவலாம். ஏன்னா வந்துட்டு நேற்று வந்து ஒரு 2 சம்பவமாக போயிடுச்சுங்க. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொழுக்கு மலையிலேருந்து இறங்கி வந்தோம். இறங்கி வந்து பார்த்துட்டு வண்டியில் வந்து நம்ம ஆக்சுவலாக கீழேருந்து போகும்போது மட்டும் டேங்க் ஃபுல் பண்ணோம். அந்த டேங்க் ஃபுல் பண்ணதே வந்துடுச்சு. எப்படியோ சாலி மைலேஜ் கொடுத்தா அதை தெரியுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் பெட்ரோல் ட்ரை
ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம மறையூருக்கு வந்து 45 கிலோமீட்ரு. இது வந்து 1 லிட்டருக்கு 45 கிலோமீட்டர் தருவான் நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பெட்ரோல் நம்பிக்கை இருந்தாலுமே பெட்ரோல் போட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த பக்கம் பெட்ரோல் பங்கு இல்லைனாக்காக பெட்ரோல் போடலான்னு போனாங்க. பார்த்தா கேரளாவில் அங்கே வந்து பந்த் காலையில் காலைல 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரையும் பந்த் தான். பெட்ரோல் இல்லாமல் எங்கே போகிறது? அப்புறம் எல்லாம் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டோம். மொத்தம் 9 பேருங்க. நான் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். 1000 ரூபா ரவுண்டாக சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப விட்டு அப்புறம் போட்டாங்க. பந்தெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு போல். எப்படியோ பேசி இப்போ பெட்ரோல்லாம் போட்டாச்சுங்க. போட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்ம வந்து ஃபோன்பேல தான் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். கையில் கேஷ் தான் எடுக்கலை. தெரியுமா ஏடிஎம்மில் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன்பேல பண்ணலான்னு பார்த்தா ஃபோன்பேல வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்துடுச்சு. போச்சுரா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணாலே பேங்க் சர்வர் இஷ்யூ வந்துச்சு, டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் ஏடிஎம் போனால் அங்கே தாங்க மறந்த சம்பவமே. ஏடிஎம் பின் நம்பரே மறந்துட்டேன் நான். நான் அந்த 4 நம்பர் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. சுத்தமாக ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேங்குது அந்த நம்பர். ஸோ அந்த நம்பரை போய் நம்ம திருப்பி நம்ம போய் பேங்க்கில் போய் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் பண்ணணுங்க. அப்புறம் கையில் கேஸ் வந்து சும்மா அந்த இதுக்காக வந்து கேரி பண்ணி வச்சுருந்தாரு ப்ரோ. அப்புறம் அதை வச்சு பெட்ரோல் போட்டு வந்துட்டு வைக்கல. இப்போ வரலையே அதான் ஓடிட்டுருக்கு. பயங்கரமான ரோடாக இருக்குங்க இது. என்ன ஒரு மேடும் பள்ளமாக இருக்குது, தூக்கி போடுது. நல்லா இருக்குங்க. அந்த மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஒயிட் கலர் புல்லுக்கு அதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த மாடு இதெல்லாம் பார்த்து. நம்ம ஊரில் இருக்கும், இப்போ நம்ம ஊருக்கே போகிறது இல்லையே. அதனால் வந்துட்டு அதிகமாக மாடு எதுவுமே பார்க்கல. எந்த பயங்கரம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜீப்பில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இங்கே எடுத்தா போகிறாங்க. லொக்கேஷன் எங்களுக்குமே கரெக்டாக தெரியல. ஒரு வாக்கில் குருட்ட மாக்கில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வண்டி தான் நம்பவே கூடாதுங்க. அதான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் கூட அந்த ஒரு அன்னைக்கு இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால் மோஸ்ட்லி வந்து முன்னாடி ஏதாச்சும் லாரி போச்சுன்னா அந்த லாரி ஃப்ரீயாக போச்சுன்னா லாரி பண்ணி போகலாம். ஆனால் லாரியில் ஏதாச்சும் நீங்கள் ஏற்றிட்டு போனாங்கன்னா அது பின்னாடியே போகாதீங்க. அதாங்க ரொம்ப பிரச்சனையாகிறது. இண்டிகேட்டரே போடல, சூப்பர்ண்ணே. இப்படியே ஓட்டுங்க, அவார்டு கொடுத்துருவாங்க. அந்த அண்ணன் காரக்காரண்ணா இண்டிகேட்டரே போடாமல் திரும்புகிறாங்க. கேரளாலெல்லாம் பயங்கரம், எல்லாமே ரிச்சாக தாங்க இருக்காங்க இங்கே. வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத், கிரீன் காந்தலூர், கிளீன் காந்தலூர். ஓஹோ, ஒரு சின்ன ரிவர் ஆறு ஓடுதான, பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஏதோ புதுசாக ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வர மாதிரி இருக்குது. புதுசாக தான் அந்த ஊருக்கு வரோம். பட் இருந்தாலுமே நல்ல ஒரு இதாக இருக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அப்பா,
பயங்கரம். இன்னும் வீடியோ தான் இப்போ ஃபாரஸ்ட் பயங்கரம். நம்ம நார்மல் ரோட்டுக்கும் இந்த மாதிரி ஹீல்ஸில் ஓட்டுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நார்மல் ரோட்டில் டக்கு டக்குன்னு வளைச்சிடலாம், ஆனால் ஹீல்ஸில் வந்து அப்படி வளைக்க முடியாது. எல்லாம் மேலே தான் வளைக்கணும். அது லாரியாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து பிரேக்கு மட்டும்தான். ஆனால் அவங்க பிரேக் வந்து பிடிக்கல அப்படின்னா நம்மளை தூக்கிடுவோம். ஐயோ ஹியர் பெண்டு 9 ஹியர் பெண்டு இருக்குங்க மொத்தங்க. அப்படி தான் போட்டிருக்காங்க, ஆனால் எத்தனைக்கும் தெரியல. விஷ்ணு ஹாலிடே ஸோ நல்ல வேலை நேற்று போயிருந்தோம்னா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம பயங்கரமாக இருக்குது. அடாடாடாடாடா சரியா சரி மாறடிக்கிட்டுமே அந்த அண்ணா வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. சூப்பர். பயங்கரமாக இருக்குங்க அந்த ரோடு. மேலேயே நம்ம போகிற பிளேஸா இல்லை மேலே அந்த மலை விட்டு இறங்கணுமான்னு தெரியலைங்க. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து விழுந்தது அந்த மைனா படம் அந்த அண்ணா போய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குது இந்த இடமே. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்ல அந்த மாதிரி இருக்குங்க இது. நான் ஹீல்ஸ்லாம் அதிகமாக ரைடு பண்ணியிருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் போட்டு திருப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கௌதம் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே அவங்க வீடுமே ஹில் ஸ்டேஷன்லேயே இருக்குது. அவங்க வீட்டில் சும்மா ஏறி இறங்கும். ஹில் ஸ்டேஷன்லேயே மொத்தம் 15 கிலோமீட்டர் என்னமோ மொத்தம் அவங்க ட்ராவலேயும். அதில் நல்லா பெண்டாக இருக்கும். அதையில் இதே மாதிரி தாங்க பெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாந்தல் இருப்பார். இது காந்தலூர் போறதுடா. அப்புறம் நீ எங்கடா காந்தலூர் போயிட்டு இருக்கு? நீங்க லொகேஷன் சொன்னாதான் எனக்கு தெரியும். சொல்லிட்டு ஒரே சரி லொகேஷன் அந்த இடம் அந்த லொகேஷன் சொன்னல. எங்க சொன்னீங்க? நானே மறந்துட்டேன் அப்படின்னு. அது அப்பயே உங்ககிட்ட அச்சனே இல்லையா? சூப்பர். நம்ம வழி மாறி இந்த பக்கம் வந்துடும். இது வந்து காந்தலூருக்கு உள்ள போற வழியும். கீழே இருந்து அங்கதான் நம்ம வரணும். அதான் பார்த்தேன். என்னோட மலையில வந்ததே தப்பா இப்போ போச்சு. ஏன் ப்ரோ மலையெல்லாம் ஏறி முடிச்சு உள்ள வந்ததுக்கப்புறம் சொல்றீங்க, அங்கேயே சொல்ல மாட்டீங்களா? போண்டாடே இன்னும் 20 கிலோமீட்டர் மேலே போண்டா. பேக முடிச்சு போனோம். இந்த ரோடு தானா? இதே ரோடு தானாங்க, மாத்திலாம் இல்லை, கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஐய் வாலிபால் கோட்டு. நெட்வொர்க் இருக்கா? இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது. யார்ட்டாச்சும் கேள்வி போடுங்க. கேட்கணும். அங்கே உட்காந்துருக்க ஒன்று அம்மா ஏறுங்க. ஆமாம் உட்காந்துருக்க அண்ணங்கிட்ட கேட்போம். ஸோ நெட்வொர்க் இல்லாதனால தாங்க இந்த இவ்வளோ பிரச்சனைங்க. ஆஃப்லைனில் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோங்க, அதாங்க பிரச்சனை இல்லாத ஒரு வேலை. அதுக்கு தாங்க முதல்ல போய் பிளான் பண்ணணுங்க. சரி நல்ல வேலை நம்ம மலையில் இந்த ஹீல்ஸில் தான் வரணுமா. திருப்பி கீழே இறங்கி போகணும்னா இருந்தால் நமக்கு அந்த டைம் தான் வேஸ்ட்டு. பட் இருந்தாலும்
சில இடங்கள் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பக்கமாக நல்ல வேலை இங்கனக்குள்ளே வந்தாச்சும் சொன்னார், அந்த ரோடு தெரிலடான்னு. நல்ல மேலே நம்ம பாட்டு விரட்டிட்டு போனதுக்கப்புறம் சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு. எங்கே சொன்னீங்க? மறந்துச்சுன்னு அப்படியே சொல்லிட்டு ஏன்னா கரெக்டாக அந்த இடம் நான் வந்து நிற்க சொல்லியிருக்கேனா இல்லையா? ரைட்டு, கேரளா ஃபாரஸ்ட் இறச்சி போகிற வாட்டர் ஃபால். எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர் சம்திங் சொன்னாரா? ஏய் இல்லைடா, பக்கம் தானே. அவன் இருக்கிற அவன் இல்லைங்க, அந்த அண்ணன் சொல்லியிருப்பார்ல இங்கே கூட பண்ணீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு, அதான் கேட்டேன். ஸோ இந்த பக்கம் ஒரே ரோடு தான் போகலாங்க, 2 கிலோமீட்டர் சம்திங், 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தெரியல, இந்த ஒரே ரோடு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை இவர் இங்கனக்குள்ள வந்தாச்சும் சொன்னார், வெளியெல்லாம் ஒரே படியை பிடிச்சி போயிருப்போம். கீர் தாங்க டமார் டமார்னு விழுது, அதான் எனக்கு கஷ்டமாக கிடக்கு. சொல்லலாம் ஏன்டா அப்படி கீர் விழுதுன்னே தெரிய மாட்டேதுங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட் பண்ணும்போது டவுன் பண்ணும்போதும் டம்முன்னு விழுகுது. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி தான் கீரை வந்து அப் டவுன் பண்ணுறோம். போயிடும். அப்படி இருந்தாலும் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது இந்த ஏரியாவே, பயங்கரங்க. இவங்களுக்குள்ள ஸ்கூலுக்கு எங்கே போவாங்க? நான் வர வழியில் ஒரு ஸ்கூலை கூட பார்க்கலைங்க, ஆனால் ஸ்கூலுக்கு எங்கே போவாங்கன்னே தெரிய மாட்டேது. எப்பா முன்னாடி எப்படி தெரிஞ்சு பாருங்க மலை. சைடில் பார்க்க மரமாக இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு கோவிலுக்கு கூட போய் வண்டி எதுவும் போனோம் ஓகேங்களா, வண்டி எதுவும் போகவே இல்லை. ஆனால் இது ரூட்டு ஒரு வேளை காலைல அவங்க சொன்னது மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. இல்லை வருதுங்க வண்டி வரதை பார்த்தாச்சும் நமக்கு நம்பிக்கை இருக்குங்க. இல்லைன்னா எனக்கு இவ்வளோ நேரமாக நம்பிக்கை இல்லை. என்ன காந்தலூர் இறைச்சி போகிறனால ஃபேமஸான ஏரியா அந்த பக்கம், அதுக்குமே வண்டி எதுவுமே போகலன்னா அதாங்க சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் வர்றாங்க, நிறைய ரைடு ட்ராவலர் வர்றாங்க இந்த பக்கம். சரி, அங்கிட்டிருந்து வரும்போதெல்லாம் வண்டியை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம், நல்லா இறக்கம் தானே, அதனால் வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு தான் வந்தோம். அதனால் ஓரளவுக்கு பெட்ரோல் வந்து சேவ் போச்சு. கீழே இறங்குது. எந்த பக்கம்? வாட்டர் ஃபால்ஸ் அங்கிட்டு காட்டுது ப்ரோ. அதான்டா, அப்படிதான்டா சொல்கிறேன். இங்கிட்டா? நல்ல வேலைங்க, இங்கேயாச்சும் போட்டாச்சும் வச்சுருக்காங்களே, இல்லைன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக போயிருப்போம். ஆனால் எப்பயுமே டவுட்டு தாங்க, அது ஏதோ ஸ்டிக்கரில் தான் ஒட்டி வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கா என்னன்னு ஒரு அறிகுறியும் காணோம். அங்கே போயிட்டுருக்காங்க ஒரு அக்கா, அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்ககிட்ட கேட்கலாமா? உங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்ல?
இருக்கு பேர் ஃபால்ஸ் லெஃப்ட் போடுங்க. ஒரே ரோடு தானாக்கா? சரி ஓகே ஓகே தேங்க்ஸ்க்கா. ஆ சரி ஓகே தேங்க்ஸ்க்கா. ஆஃப் ரோடு ஸ்லிப் ஆயிடுச்சு. பயங்கரமான ரோடாக இருக்குது. இப்படி தான் அங்கே கொழுக்குமலை போகும்போது நல்ல அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு மேலே போகிறதுக்கு. அதுதான் இதுலேருந்து என்ன தெரியுதுண்ணா, வேற வழி தான். இப்போ திருப்பி போனால் இது வேற வழி நினைக்கிறேன். சுற்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான்டா ஏறும் அந்த வழி. இப்படி இல்லை, இது நம்ம வந்து செகண்ட் ரூட் வழியாக வந்துருங்க. சரி விடுங்க, எந்த ரூட்டாக இருந்தாண்ணா. ஸோ நிறைய இன்பங்களை பார்க்கணும், துன்பங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இது. இவ்வளோ இதாக பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தா இல்லையானு பார்ப்பீங்க. பயங்கரமான ரோடாக இருக்குங்க இது. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சிச்சு வண்டி. சரியான அட்வென்ச்சராக இருக்குது இது. கொழுக்குமலை இப்படி தான் இருந்துச்சு. கொழுக்குமலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு ஃபுல்லாகவே பாறையாக தான் இருக்குது. அதில் ஜீப்பெல்லாம் அடிச்சு 4x4 போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்மளும் ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுக்கணும். அட்வென்ச்சர் பைக் ஒன்று எடுக்கணும், சூப்பர் பைக் ஒன்று எடுக்கணும். நமக்குன்னு ஒரு நேரம் வரும். ஓகே, இப்போ இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க, பயங்கரமாக இருக்குங்க. வண்டி ஆக்சிடென்ட்டே கொடுக்காம அது ஆட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஏன்னா நல்ல இறக்கம் இது எல்லாமே. இப்போ கொஞ்சம் சமமான ரோடு வந்திருக்கு. ஒரு சின்ன ரிவர் கிராசிங் அது. சைடில் கொஞ்சமாக தண்ணி வருது, வாட்டர் ஃபால்ஸ் மாரி. ஸோ மழை பெய்ஞ்சா இந்த இடத்துல நிறைய தண்ணி வரும் போல். குதிரை பயங்கரம். என்ன ஃபுல்லாக ரோடே காணா. ஸோ ரிவர் ஒன்று தெரியுது சைடில். வீட்டில் கேட்குறீங்களா? இறச்சி பேர் போகிற வழி இறச்சி பேர் போகிற வழி கொஞ்சம் கொஞ்சம் மோசம். சரி என்ன ஆள் ஒரு டைப்பாக பேசுறது. காலையில் கட்டிங் போட்டு வந்துட்டார் போல். போச்சு. நல்லா இருக்கு. அது சுற்றி வந்துட்டு இருக்கு. இதோட எஜ்ஜு தான் அங்கேயா? ஓகே ஓகே. இதுக்கு ரைட் சைடு கீழே தாங்க ஒரு பெரிய ஆற்று போயிட்டுருக்கு. அதோட எஜ்ஜு அது வந்து வர்ற தண்ணியாக அந்த இறச்சி போகிறதாங்க. அப்படி தான் நினைக்கிறேன் நானும். ரைட் ஓரளவுக்கு
அளவுக்கு இப்போ ரோடு ஓகேங்க. அப்படி தான் அங்கேயும் சொன்னோம். நம்ம எப்போல்லாம் ஓகேன்றோமோ அப்போல்லாம் பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு வந்துடுது. இல்லை, இது ஒரு அளவுக்கு நல்லா தாங்க இருக்குது ரோடு. இப்போலாம் பிரச்சனை இல்லை. ஆஹா, நான் சொல்லி வாங்க முடியல. பயங்கரமான எத்தங்கது கடவுள். யாரையும் போவோம். ஆஃப் ரோடில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மேடும் பள்ளமாக இருந்தால் பரவாயில்லைங்க, இது கல்லா கிடக்கு. நம்ம சாலியோட டயர் தான் போயிடும், அதே பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி டயர் வந்துட்டு 75% வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இப்போ 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாலிக்கு டயர் வேறு மாற்றணுங்க. பயங்கரமான ரோடாக இருக்குது. ஏன்னா இது வந்து செகண்ட் ரூட்டுன்றாருங்க. ஆக்சுவலாக இந்த ரூட்லேயே அதிகமாக வரமாட்டாங்கலாம். பரவாயில்ல. பயங்கரங்க. எல்லாம் ஜீப்பு பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேங்க. இங்கே வண்டி கார் தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா நமக்கு வழி விட்டாருங்க. நம்ம அந்த வழியாக தான்டா போயிருக்கணும். இதாண்டா இங்கே தானா? ஐயஸ் சாலா தண்ணி ஒன்றும் பெருசாக வரலையே. தண்ணி பெருசாக வரலன்னா இவ்வளோ தானே. இது அங்கே இந்த அங்கே பாட்டும் இடத்துக்கு போகிறது தான் கீழே இருக்கும் போகிற ஃபால்ஸு. இந்த வழியாக தான் போகணும். இப்போ தப்பாக வந்துடும் மாற்றம். லொக்கேஷனுக்கே வந்துட்டோங்க. இதுதான் ஸோ கீழே ஓடு பார்த்தீங்களா? அதாங்க இருங்க. நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது தண்ணி நிறையா வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப கம்மியாக வருதுங்க. இவ்வளோ தாங்க வருது. ஃபஸ்ட்டு நிறையா வந்துச்சு. இந்த இடத்துல இருந்தாலே தண்ணியாக வரும். இது வண்டி தான் அதிகமாக வருதுங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களுங்க இது வந்து ஒரு சாதாரண பிரிட்ஜுங்க, அவ்வளோதான். நமக்கு தான் இது வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. தண்ணி கம்மியாக தான் இருக்குது. உள்ளூர்கார எவனும் வர்றது மழை தான் நிறையா வருவாங்க போல. அது வரும். தண்ணி கம்மியாக வந்தாலுமே இங்கே இவ்வளோ தூரம் வந்து சாரில் விழுகுது. நான் வரும்போதே இந்த இதை பார்க்கவே இல்லை. நான் வாட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு வந்தேன்னா, ஆனால் இவ்வளோ பெரிய கிராஸர் இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. பாட்டு போயிட்டு அப்படியே அங்கே ஒரு அண்ணன் போட்டு குளியில் போட்டுட்ருக்காரு. சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு இருக்காருங்க. பயங்கரம். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஒன்று போகுது. இது என்ன ஆறு ப்ரோ? இது என்ன ஆறு? எல்லாமே ஒரே இதுதான் ஒரு இதுலேருந்து வர மாதிரி டேம்லேருந்து வரணும். ஆனால் இது அப்புறம் இங்கேருந்து வருது. இது கீழே அப்படி கீழே தான் போகுது. ஏன் ப்ரோ இந்த தண்ணி போகிறதுக்கோ அங்கேருந்து வர தண்ணிக்கு மேலே எல்லா இடத்துல தண்ணி தான் இருக்கும். இப்போ வச்சு தண்ணி தான் இருக்குங்க. ஓஹோ, கீழே தான் போகுது. மேலேயே ஆறு ஓடும். பயங்கரமாக இருங்க. இந்த பாறைக்கு பின்னாடி போக முடியாதுங்க. ஐயோ இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இந்த பாகுபலி அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு மலை மேலே ஏறி போவார், அந்த மாதிரி இருக்குது. வீரன் குளிச்சுட்டு சார் நமக்கு சாக்ஸி போட்டுருந்தா ஒரு பில் போட்டுருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம் தம்பி. அப்படியே இது பண்ணலாம். ஜம்முன்னு இருக்குண்டா. குளிக்க போறீங்களா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? குருவாயூர். பேர் என்ன?
அர்ஷாத் சூப்பராக சொல்லலாம். ஹர்ஷத். அர்ஷாத் ஓகே.